वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाजयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோக நம்பர் 23 அண்டு 24 இந்த இரண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்புல இரண்டு ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? பூர்வம் தத்தவராதேவி வரமேனம் வரம் ஏனம் மயாச்சத விவாசனம் ச ராமஸ்ய பரதஸ்யாபிஷேச்சனம் அப்படிங்கிற மாதிரி அந்த 22வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த கூனி என்று சொல்லக்கூடியவள் கைகேயினிடத்துல துர்போதனை பண்ணி ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது, அப்படி நடந்தா அது உன்னுடைய மகனுக்கு ஆபத்தா முடியும் அப்படிங்கிற மாதிரி கைகேயினுடைய மனசை மாத்திட்டா. அதன் பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, உபாயமும் அவளே கொடுக்குறா. யாரு? கூனியே கொடுக்குறா கைகேயின் இடத்துல. ஏற்கனவே உனக்கு 2 வரங்கள் தருவதாக தசரத மகாராஜா சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த வரங்களை இப்பொழுது நீ கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவரிடத்துல சொல்லிட்டா. பூர்வம் தத்தவராதேவி வரம் ஏனம் அயாச்சத, அந்த 2 வரங்களை நீ இப்பொழுது கேள். ஒன்று விவாசனம் ச ராமஸ்ய, ராமனை வனவாசம் அனுப்புறது, 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்புறது அப்படிங்கிறதாக ஒரு வரமும், பரதஸ்யாபிஷேச்சனம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், முடிசூட்டணும் அப்படிங்கிறத நீ கேட்க வேண்டும் அப்படிங்கிறதாக என்ன பண்ணியிருந்தா அந்த கைகேயின் இடத்துல சொல்லி அவருடைய மனசை மாத்திட்டா. இதன் பிறகு என்ன நடக்கிறது? தசரத மகாராஜா கிட்ட அந்த கைகேயி இப்படியான ஒரு வரங்களை கேட்கிறா. அப்போ அந்த தசரத மகாராஜா மனசு உடைஞ்சு போயிடுறார். ரொம்ப கஷ்டமாயிடுறது அவருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த தசரத மகாராஜா தள்ளப்பட்டுட்டார். இப்போ கைகேயிக்கு கொடுத்த அந்த 2 வரங்களை தருவதாக சொன்ன வரங்களை கொடுக்கணும். இல்லைனா தன்னுடைய வாக்கியம் அப்படிங்கிறது, வார்த்தை அப்படிங்கிறது தவறிடும். அந்த அவர் எப்பேற்பட்ட வம்சத்தில் வந்தார்? சூரிய வம்சம் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றியவர்கள் யாருமே சொன்ன வார்த்தையை காப்பாத்தாம இருக்கிறது அப்படிங்கிறது முடியாத ஒரு செயலாயிடும். அந்த வம்சத்துக்கே ஒரு இழுக்காயிடும். அதுக்காக தசரத மகாராஜா ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார். இப்போ மக்கள்லாம் ரொம்ப கொண்டாடின்னு இருக்கா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது, ராமன் நம்மளெல்லாம் ஆட்சி பண்ண போறான். எப்பேற்பட்ட ராமன், அழகான ராமன், அவனை பார்த்துட்டே இருக்கலாம். வீதியில நடந்து வந்தான்னா வெச்ச கண்ணை வாங்காம பார்த்துட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட கொள்ளை அழகு. யாராவது பார்க்காம இருந்தா கூட அவளையும் திட்டி, எப்பேற்பட்ட ராமன் அழகா நடந்து போயிட்டு இருக்கான், அவனை போய் பார்க்காம எங்கேயோ பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் அழகான ராமன், அப்பேற்பட்ட பிரீத்தியான ராமன். நமக்கெல்லாம் தசரத புத்திரனாக இருக்கக்கூடிய அந்த ராமன் சக்கரவர்த்தியா வரப்போறான். எப்பேற்பட்ட மகிழ்ச்சி, எப்பேற்பட்ட சந்தோஷம் சொல்லிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது. தசரத இடத்துல கைகேயி அந்த கூனியினுடைய துர்போதனையினால இப்படிப்பட்ட விஷயத்தை கேட்கிறா. அந்த ராஜா எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத இப்ப வரக்கூடிய ஸ்லோகம் மூலமா சொல்லி, அதன் பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை இந்த 23, 24 ஸ்லோகம் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நான் வழக்கம் போல இந்த 2 ஸ்லோகங்களை சொல்லுவேன். அதை பசங்க சொல்லுவா, மற்றவாளும் மியூட் போட்டேன்னே அதை சொல்லலாம். சத்யவச்சனாத் ராஜா धर्मपाशेन संयतः
சுதம் ராமம் தசரத பிரியம் சத்யவச்சனாத்ராஜா தர்மபாசேன சம்யதः விவாசயாமாச சுதம் ராமம் தசரத பிரியம் சத்யவச்சனாத்ராஜா தர்மபாசேன சம்யதः விவாசயாமாச சுதம் ராமம் தசரத பிரியம் சஜகாமவனம் வீரः பிரதிஜ்ஞாமனுபாலயன் பிதுர்வச்சன நிர்தேசாத் கைகேயாः பிரியகாரணாத் சஜகாமவனம் வீரः பிரதிஜ்ஞாமனுபாலயன் பிதுர்வச்சன நிர்தேசாத் கைகேயா பிரியகாரணாத் பாருங்க, சஹ சத்யவச்சனாத் ராஜா தர்மபாசேன சம்யதः விவாசயாமாச சுதம் ராமம் தசரத பிரியம். இப்போ என்ன ஆறுது? தசரத மகாராஜா கைகேயி இருக்கிற இடத்துல வரார். இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கா? ராமனுடைய பட்டாபிஷேகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா. தசரதன் கைகேயை போய் சந்திக்கிறா. அப்போ கைகேயி தசரதத்துல எனக்கு முன்பு தருவதாக சொன்ன அந்த வரங்களை நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறா. அது என்ன வரம் அப்படின்னு சொன்ன உடனே கைகேயி சொல்றா, ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும், பரதனுக்கு முடிசூட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே தசரதற்கு ஒன்றும் புரியல. ரொம்ப ஷாக் ஆயிடுத்தவருக்கு. அப்படியே அங்கேயே மயங்கிட்டார். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. வெகு நேரம் ஆகியும் தசரதர் வரலையே, கைகேயியை சந்திக்க போன தசரதர் வரலையேன்னு சொல்லி ராமர் எல்லாரும் அங்கே போறா. கைகேயி இருக்கிற இடத்துக்கு போறா. அங்கே போனா தசரத மகாராஜா மயக்கத்தில் இருக்கார். அப்போ ராவன் கேட்குறான், என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த கேட்குறான். அப்போ கைகேயி சொல்றா, நான் தசரதர்கிட்ட 2 விஷயங்களை கேட்டிருந்தேன், அதுக்காக அவர் மயங்கிட்டாருன்னு சொல்றான். அது என்ன விஷயம், நானும் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ராமர் கேட்குற. சொல்றா, நீ இந்த மாதிரி 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும், தயார் அப்படின்ட்டார். இதை என்னிடமே சொல்லியிருக்கலாமே, தசரத மகாராஜா கிட்ட சொல்லி தான் என்கிட்ட சொல்லணும்னு கிடையாது, நீங்களும் என்னுடைய தாய் தான், அதனால இந்த விஷயத்த என்னிடம் நேரடியாகவே சொல்லியிருந்தாலே நானே என்ன பண்ணியிருந்திருப்பேன், சிரம் தாழ்ந்து முழு மனதோட காட்டிற்கு போயிருப்பனே அப்படிங்கிறார் ராமர். அதான் ராமர். இன்னொரு விஷயம் என்ன போது, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், தாராளமாக பண்ணலாம், எனக்கு அதில் முழு சம்மதம். பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான், ரொம்ப சந்தோஷம்தான் அப்படிங்கிற. இப்போ இந்த இடத்துல சசத்திய வச்சனாத் ராஜா தர்மபாசேன சம்யதா, தசரத மகாராஜாவால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா கயிற்றால், பாசகான கயிறு, தர்மபாசேன சம்யதா, அந்த தர்மம் என்கிற அந்த கயிற்றால் அப்படி
கட்டுப்பட்டவராக இருந்திருக்கார் இல்லையா? ஏன்னா சத்தியவச்சனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இக்ஷுவாக்கு வம்சத்தில் வந்த ராஜாக்கள்லாம் அந்த சத்தியவாக் அப்படிங்கிறத பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறது அவ கொண்ட தர்மம். அந்த தர்மம் இப்ப எப்படி இருக்கு? தர்ம பாசேன சம்யதா. இப்போ ஆனா தசரதருக்கு என்னன்னாக்கா, ராமன் இப்படி ஒரு என்ன சொல்றது, தனக்கு ஏத்த மாதிரி இருக்கானேன்னு நினைக்கும் பொழுது ஒரு 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 பக்கத்துல மகிழ்ச்சியா இருக்கு. அதனாலதான் அவர் ரொம்ப பிரியமானவனா இருக்கார். தசரத மகாராஜாவுக்கு மிகவும் பிரியமானவனா இருக்கார். கைகேயி சொன்ன உடனே நான் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த விவாசயா மாச சுத்தம், சுதன மகன் எப்பேற்பட்ட அப்பாவினிடத்துல ஒரு விசுவாசம் கொண்டிருந்தால் அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? அதனாலதான் ராமம் தசரத பிரியம், தசரதனுக்கு மிகவும் பிடித்தமான பிரீத்தியான மகனாக ஏன் ராமன் இருக்கிறான்னாக்கா, அந்த பித்ருவாக்கிய பரிபாலனம் தந்தை சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அதை சிரம் தாழ்ந்து முழு மனதோட ராமபிரான் ஏத்துண்டார். ஏன்னா அப்பாவுடைய அந்த வாக்கியத்தை நம்ம காப்பாற்றணும் இல்லையா? அப்பா கொடுத்த வாக்கை நாம தக்க வைக்கணும் இல்லையா? அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றார்? நான் காட்டிற்கு போவதற்கு தயாராக இருக்கிறேன். அதனால இந்த விஷயத்தை என்னிடமே கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கைகேயி இடத்துல கேட்கிறார். ரொம்ப கோபத்தோடவும் கேட்கல, சாந்தமா ரொம்ப சந்தோஷத்தோட என்னடா இது நமக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னா அந்த பட்டாபிஷேகம் இல்லாம போயிடுமே அப்படிங்கிற துளி கூட அவரிடத்துல வருத்தமே இல்லையா? அதான் ராமர். அப்பாவனுடைய அந்த சத்திய வச்சனம், அந்த ராஜா தசரத ராஜாவனுடைய அந்த சத்திய வச்சனத்தை அவர் எப்படி இருக்கார்? இப்போ தர்ம பாசேன சம்யதா, அந்த தர்மம் என்ற கயிற்றால் கட்டப்பட்டவராக இருந்திருக்கார். அதெல்லாம் புரிஞ்சுண்டு ராமன் என்ன சொன்னான்? நான் வனவாசம் போறதுக்கு தயாராக இருக்கிறேன், இந்த கட்டளையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னார். அதனாலதான் ராமம் தசரத பிரியம், ராமஹா தசரத மகாரா பிரியமா ஏன் இருக்கான இதான் காரணம். சசத்யவச்சனாத்ராஜா தர்மபாசேன சம்யதா விவாசயா மாசசுதம் ராமம் தசரத பிரியம் அப்படிங்கிறதாக இந்த 23வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. அந்த ராமன் கொஞ்சம் கூட தன்னுடைய முகத்துல ஒரு துக்கத்தை காண்பிக்காம, கஷ்டத்தை காண்பிக்காம, கவலை அப்படிங்கிறத காண்பிக்காம ரொம்ப சந்தோஷமா கௌசல்யா சொன்ன உடனே அப்பா இந்த மாதிரி ஒரு வரம் கொடுத்துருக்காருன்னா அந்த வரத்தை உங்களுக்கு கிடைக்கிறதுல நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன்? சகாயமா தான் இருப்பேன். அப்பாவனுடைய அந்த வார்த்தை அப்படிங்கிறது பொய்த்து போகக்கூடாது. ஏன்னா அது சசத்திய வச்சனாத் ராஜா, மேலும் தர்மபாசேன சைன்யதா. இந்த தசரதன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்கா, தர்மம் என்ற கயிற்றால் கட்டப்பட்டுள்ளார். விவாசயா மாசசுதம், இந்த ராமஹா தசரத பிரியம், தசரதனுக்கு மிகவும் பிடித்தமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் 23வது ஸ்லோகமாக இருந்துருக்கு. பாருங்க, இந்த சம்ஷேப ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வாரத்துல 2 கிளாஸ் இருந்தா கூட மெல்ல மெல்ல ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னன்னாக்கா, கச்சன் பிபீலிகோ யாத்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பிபீலிகானா எறும்பு. கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யப்பி நகச்சன் வைனதேயோபி பதமேகம் நகச்சதி. பிபீலிகானா எறும்பு. பாருங்க, எறும்பு பாருங்க எப்பவுமே எங்கேயும் நின்று நம்ம பார்க்க முடியாது, வெறும நின்று பார்க்க முடியாது. அது தன்னுடைய காரியத்தை பண்ணிட்டே இருக்கும், நகர்ந்துட்டே இருக்கும், தனக்கு தேவையானதை சேகரிச்சுட்டே இருக்கும். அதான் எறும்பு. சம்ஸ்கிருதத்தில் பிபீலிகான பேர் எறும்புக்கு. அது நகர்ந்துட்டே இருந்தா யோஜனானாம் சதான்யபி, அப்பெல்லாம் யோஜனைன்னு சொல்லுவோம். இப்பெல்லாம் வந்து 1 கிலோமீட்டர் 1 மைல் இப்படிலாம் சொல்றா இல்லையா, ஒரு பரலாங்கு அதெல்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி யோஜனான்னு பேர். 3 மைல் சேர்ந்தது ஒரு யோஜனைன்னுவா. அப்படி சதான்யபி, சதன 100 யோஜனை கூட கடந்து போயிடுமா எது? எறும்புன்றது. எப்படி இருந்தா? மெல்ல நகர்ந்துட்டே இருந்தா யோஜனானாம் சதான்யபி 100 யோஜனை கூட அது கடந்து போயிட்டே இருக்குமா. நகச்சன் வைனதேயோபி, ஒருவேளை வைனதேயகான கருடன், ஈகிள் இருக்கு இல்லையா, அது இருக்கிறதே ஃபாஸ்டா போகும்.
ஆனா நகச்சன்னு நகராம ஒரே இடத்துல இருந்து கருடனா இருந்தா கூட பதமேகம் நகச்சதி, ஒரு பதம் ஒரு அடி கூட நகர முடியாதான் வாழ்க்கையில. இது நம்ம எறும்பு கிட்ட இருந்து கத்துக்கிற பாடம். நம்ம எறும்பு மாதிரி எப்பவுமே சுறுசுறுப்பா இருந்துட்டே இருக்கணும் வாழ்க்கையில. நமக்கு தேவையான விஷயங்களை நாம சேகரிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் யோஜனானாம் சதான்யபி, 100 யோஜனையா இருந்தா கூட சுலபமா கடந்துடலாம். நமக்கும் சம்ஷேபராமானது 100 ஸ்லோகம் இருக்கு. அத நம்ம என்ன பண்ணணும், மெல்ல மெல்ல எறும்பு மாதிரி நகர்ந்து ஒரு ஒரு எப்படி ஒரு ஒரு தன்னுடைய இரையா அது சேகரிச்சுட்டே இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு வாரமும் 4 ஸ்லோகங்கள், ஒரு வகுப்புல 2 ஸ்லோகம் தான் எடுக்கிறோம், நிறையெல்லாம் கிடையாது. 2 ஸ்லோகம் எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்லோகம்னா 4 பாதம் இருக்கும். பாதம்னா அடி இல்லையா, 4 அடிகள் தான். அந்த 4 அடிகளை நாம பிரதி வாரம் கத்துண்டு அதை நல்லா நொற்று பண்ணி அதற்குண்டான அர்த்தத்தை தெளிவா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாராயணம் பண்ணுமே ஆனால் நமக்கு முழுமையான ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா. அதை மாதிரி பண்ணணும். வாழ்க்கையில் எப்படி இருக்கும், பிப்பீலிக்கா மாதிரி இருக்கணும், எறும்பு மாதிரி இருக்கணும், மெல்ல நகர்ந்துட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும் சதா சர்வகாலம் இல்லையா. ஒவ்வொரு சம்ஸ்கிருத அக்ஷரத்தை உச்சாரணம் பண்ணாலே நமக்கு புண்ணியம்தான். சம்ஸ்கிருத அக்ஷரம் எழுதினாலே புண்ணியம்தான். சம்ஸ்கிருத அக்ஷரத்தை காதால கேட்டாலே புண்ணியம்தான். ஏன்னா எல்லா அக்ஷரமும் பீஜாட்சரம் சம்ஸ்கிருதத்துல. அதனால வாரத்துல 4 ஸ்லோகம், வியாழக்கிழமை 2, வெள்ளிக்கிழமை 2ங்கிற ரீதியெல்லாம் போயிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம 24வது ஸ்லோகம் வந்துட்டோம். இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ஆனா நகர்ந்து 24வது, அப்ப நமக்கு 23 ஸ்லோகங்கள் அபியாசம் எடுத்துன்னு அர்த்தம் இல்லையா. சதஸ்லோகேன பண்டிதா, 100 ஸ்லோகம் தெரிஞ்சதுன்னா அவன் பண்டிதன் தான். ஸோ சம்ஷேப ராமாயணம் முடியும் போது நம்ம சம்ஸ்கிருதத்துல பண்டிதல் தான். பாருங்க அடுத்தது என்ன, சஜகாம வனம் வீரஹ பிரதிஜ்ஞாம் அனுபாலயன் பிதுர்வச்சன நிர்தேசாத் கைகேயா பிரிய காரணாத். இப்போ ராமபிரான் நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டேன். அது எதுக்காக, பிரதிஜ்ஞாம் அனுபாலயன்னு. பிரதிஜ்ஞான்னா கட்டளை. அம்மா தசரதன் சொன்னா மாத்திரம்தான் நான் செய்வேன் அப்படின்னு கிடையாது. என்னுடைய தாயார் சொன்னாதான் செய்வேன்னு கிடையாது. கைகேயி நீங்களும் எனக்கு தாய் தான், நீங்கள் சொன்னாலும் அது எனக்கு பிரதிஜ்ஞாம். அந்த பிரதிஜ்ஞான்ற கட்டளையை அனுபாலயன்னு நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். அதுல எந்த மாற்றமே கிடையாது இல்லையா. பிதுர்வச்சன நிர்தேசாத் கைகேயா பிரிய காரணாத். இப்போ ராமன் காட்டுக்கு போறதுக்கு யார் காரணமாயிடுறா, கைகேயி தான் காரணம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே கௌசல்யாவிடத்துல தெரியப்படுத்துறா. அதை கேட்டவுடனே கௌசல்யாவுக்கு கோபம் வருது. யார் மேல கோபம் வருது, கைகேயி மேல கோபம் வருது. எப்படி என்னுடைய மகனை நான் காட்டுக்கு அனுப்புவேன், முடியவே முடியாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவ என்ன பண்றா, கோபிச்சுக்கிறா. யார கோபிச்சுக்கிறா அப்படின்னாக்கா கைகேயி கோபிச்சுக்கிறா. அப்போ ராமபிராணத்துல கேட்கிறா, ராமா இது வேண்டாம், நீ காட்டுக்கு போக வேண்டாம். இல்ல இல்ல நான் போவேம்மா, நீ கைகேயின் இடத்துல கோச்சிக்க கூடாதுங்கிற, கோபம் கொள்ள வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா இப்போ கைகேயின் இடத்துல தசரதனும் கோச்சுட்டார், வரம் கேட்டுட்டான்ட்டு. அதை கேட்ட லக்ஷ்மணனும் கோச்சுட்டான், பரதனும் கோச்சுட்டான் இல்லையா, சீதையும் கோச்சுட்டா. அந்த வரிசையில நானும் கோச்சுண்டு நீயும் கோபித்து கொண்டால் அப்போ கைகேயி என்பவள் மீது எல்லாருமே கோபம் கொண்டா மாதிரி ஆயிடும். அதனால கைகேயி மீது என்ன பண்ணக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ராமர் சொல்றார். யார் இடத்துல, தன் தாயார் கௌசல்யாவின் இடத்துல சொல்றார். அம்மா கோபம் வேண்டாம், கைகேயி மீது கோபம் வேண்டாம். எல்லாருமே கைகேய பிரியமில்லாம ஆயிட்டோம்னாக்கா அது நல்லதல்ல அப்படிங்கிறான். எவ்வளோ தடுத்து பார்க்கிறா யாரு, கௌசல்யா. ராமபிரான காட்டிற்கு போக விடாம எவ்வளவோ தடுத்து பார்க்கிறா. ஆனா ராமர் கேட்கறதா இல்லை. அதனால சஜகாம வனம் வீரஹா சஹா ஜகாம, எதை நோக்கி நடந்தார், வனம் பிரதி ஜகாம சஹா வீரஹா இல்லையா. எதற்காக பண்றார், பிரதிஜ்ஞாம் அனுபாலயன்னு. அனுபாலனா அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக. யாருடைய கட்டளை அது, பிதுர்வச்சன நிர்தேசாது.
அப்ப பிரீத்தியா தானே கொடுத்தார் அந்த வரத்தை, கஷ்டப்பட்டு கொடுக்கல இல்லையா. ஏற்கனவே கொடுத்த வரமாக இருந்தாலும் அது எப்படிப்பட்டது? கைகேயா பிரிய காரணாத். கைகேயிக்கு அந்த வரங்களை எப்பவோ கொடுத்த வரமாக இருந்தாலும் பிரியமாகத்தானே கொடுக்கப்பட்டது. இப்ப நாம கோபித்துக் கொள்வது அப்படிங்கிறது கூடாது. யாருமே கைகேயி இடத்துல கோபம் கொள்ளக்கூடாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் நடக்க போறது. எல்லாருக்குமே கைகேயி இந்த மாதிரி வர வாங்கிட்டா, ராமரை 14 வருஷம் காட்டுக்கு அமிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவப்பெயர் தான் கைகேயிக்கு வரதே தவிர, ஆனா பின்னாடி பாருங்க இந்த என்டையர் ராமாயணமும் நடக்க போறது அப்படின்னா அது இந்த கைகேயி ராமனை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பினதுனாலதான் பல விஷயங்கள் நடக்க போறது. பின்னாடி பார்க்க போறோம். அகல்யாங்கிறவர்களுக்கு மோட்சம் தர போறார் இல்லையா. எவ்வளவு பெரிய காரியம். அங்க சபரிங்கிற ஒரு பாட்டி காத்துன்னு இருக்கா பம்பால, பம்பா நதிக்கரையில சபரிகா ஆசிரமம் இருக்கு. அங்க சபரின்ற ஒரு பாட்டி காத்துன்னு இருக்கா. அவளுக்கு காட்சி கொடுக்கணும் இல்லையா. அப்புறம் அங்க சுக்ரீவன் காத்துன்னு இருக்கான், அங்க விபீஷணன் காத்துன்னு இருக்கான். இப்படி பலவிதமான விஷயங்கள் நடக்க போறது அப்படிங்கிறது கைகேயிக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால அவ பெரிய தீர்க்கதரிசி அப்படியாகத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, கைகேயி இந்த மாதிரி பண்ணிட்டாளேன்னு அவரிடத்துல கோபம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத சூக்ஷ்மமான ஒரு அர்த்தமா வச்சுதான் ராமபிரான் கைகேயி இடத்துல கோபம் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறவ தன் கௌசல்யாவான அம்மா இடத்துல தெரியப்படுத்துறார். சஜகாமவனம் வீரஹ பிரதிஜ்ஞாம் அனுபாலயன் பிதுர்வஜன நிர்தேசாத் கைகேயா பிரிய காரணாத் அப்படிங்கிற மாதிரி இந்த 24வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைய தினம் நம்ம 2 ஸ்லோகங்களை தெரிஞ்சிடும். ஸ்லோகம் நம்பர் 23. அது என்ன 23வது ஸ்லோகம் அப்படின்னாக்கா பாருங்க. சசத்யவச்சனாத்ராஜா தர்மபாசேன சம்யதः விவாசயாமாஸ சுதம் ராமம் தசரத பிரியம். சசத்யவச்சனாத்ராஜா தர்மபாசேன சம்யதः விவாசயாமாஸ சுதம் ராமம் தசரத பிரியம் அப்படிங்கிறது 23வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நம்ம பார்த்தது ஸ்லோகம் நம்பர் 24. பாருங்க 24வது ஸ்லோகம் என்ன? சஜகாமவனம் வீரஹ பிரதிஜ்ஞாம் அனுபாலயன் பிதுர்வச்சன நிர்தேசாத் கைகேயா பிரிய காரணாத். சஜகாமவனம் வீரஹ பிரதிஜ்ஞாம் அனுபாலயன் பிதுர்வச்சன நிர்தேசாத் கைகேயா பிரிய காரணாத் அப்படிங்கிற மாதிரி இந்த 24வது ஸ்லோகம் இருக்கு. இப்படியாக இன்றைய தினம் 2 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிட்டோம். ஸோ கத்துக்கிறது முக்கியம் இல்லை. இது வரைக்கும் கத்துன இந்த ஸ்லோகங்களை நாம தொடர்ந்து நம்ம அதை அபியாசம் பண்ணிட்டே வரணும். கத்துக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். கத்துட்ட பிறகு அதை தக்க வைக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம் இல்லையா. முதல்ல நமக்கு தெரிகிற மாதிரி பிரதமக்ஷனே ஞானம் உற்பத்தி ஆகும், தித்தீய க்ஷணே துவம்சா, அடுத்த க்ஷணம் காணாமல் போயிடும். என்ன பண்ணணும்? அதை அபியாசம் பண்ணணும். ஆச்சாரியாத் பாதமாதத்தே, குரு சொல்லித்தரது 1/4 பகுதி தான் ஞானம். பாதம் சிஷ்ய சமேதையா, மாணவன் தானாகவே ஒரு 1/4 பகுதியை அபியாசம் பண்ணணும். பாதம் சப்ரம்மச்சாரிபியா, சக மாணவர்களோட சேர்ந்து இந்த விஷயங்களை சர்ச்சை பண்ணணும், சிந்தனை பண்ணணும். இப்படி பண்ணா பாதம் காலக்கிரமேனச்ச, ஒரு முழுமையான பக்தி, முழுமையான ஞானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா ஆச்சாரியாத் பாதமாதத்தே, பாதம் சிஷ்ய சமேதையா, பாதம் சுப்ரம்மச்சாரிபியா, பாதம் காலக்கிரமேனச்ச. இந்த ரீதியாக நம் முன்னோர்கள் அழகா சொல்லியிருக்கா. ஞானமானது 4 பாதங்களாக பிரிக்கிறது, 25 பகுதியாக பிரிச்சுக்கிறார். அதில் ஆசிரியர் நமக்கு ஞானம் 25% தான் கொடுப்பார். மாணவன் தானாகவே அந்த அடுத்த 25% படிக்கணும். 3வது 25% என்ன பண்ணும்? சக மாணவரோட உட்காந்து சிந்தனை பண்ணணும் கத்துண்ட விஷயத்தை. இப்படி கிரமமா பண்ணா பாதம் காலக்கிரமேனச்ச, காலப்போக்கில் அந்த மீதமுள்ள 25% ஞானமானது தானா கிடைக்கும். அதனால நீங்க பண்ண வேண்டியது என்ன? அபியாசம் பண்ணுங்கோ. அபியாசம் பண்றது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை பண்ணுங்கோ. சரியா? தாசன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.
தாசன். தன்யவாதः.